மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னுடைய நினச்ச காரியத்தை சாதிக்க முடியாது அப்படின்றதுக்காக இப்போ சுடர் இருந்துட்டு நம்ம மல்லியை வந்துட்டு கத்தியால் குத்துற லெவலுக்கு வந்து போயிடுறாங்க இல்லையா? நம்ம மல்லிக்கு கத்தியால் குத்தி வாங்கினாலுமே ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சலாம்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்டையால் அடித்தது இந்த ரேணுகாவை தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மனோகரனை இதுதான் அங்கே நடந்தது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மல்லி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், அவள் போலியான ரேணுகா அப்படின்ட்டு தான். ஆனால் அவளை போலியான ரேணுகா அப்படின்னு நிரூபிக்க தான் நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமே இப்போ வந்து பக்காவாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? சரிங்க அண்ணே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த பற்றி கவலைப்படக்கூடாது, இனி நடக்க போகிறத நினச்சி தான் கவலைப்படணும். அதனால் இனி அவளை பற்றின ஆதாரத்தை நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். ஏன்னா அவள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி வந்து எடுத்து வச்சுருக்கா. அது என்ன காரியத்துக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே இந்த சுடர் இருந்துட்டு ஒட்டு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி நீ இந்த லெவலுக்கு வந்து துணிஞ்சிட்டியா? நீ உயிரோடு இருந்தால் மட்டும்தானே, அதாவது என்னை பற்றி சுயரூபத்தை விஜய்க்கும் கதிரேஷனுக்கும் வந்து தெரியப்படுத்துவ. உன்னுடைய கதையை முடிச்சுட்டா நீ எப்படி தெரியப்படுத்துவ அப்படின்றதுக்காக இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது விஜய்க்காகவும் சரி எல்லாருக்காகவும் சரி பார்த்து பார்த்து சமையலெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இவ கத்தி எடுத்துக்கிட்டு மல்லின்னு வந்து கூப்பிட்டதுமே, இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது சுடரோட கையில கத்திய பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. மறுபக்கம் அதே ஷாக்ல இந்த சுடர் இருந்துட்டு நம்ம மல்லியோட வயித்துலயே கத்தியால வந்து குத்திடுறாங்க இல்லையா? அப்போ நம்ம மல்லி இருந்துட்டு கத்தும்போது, மறுபக்கம் இப்போ வீட்ல இருக்க எல்லாருமே வந்து ஓடி வருவாங்க இல்லையா? அப்போ என்ன ஆனா இந்த சுடர் மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. மறுபக்கம் மல்லி என்னாச்சு அப்படின்னு இப்போ எல்லாரும் பதறி போற டைம்ல இந்த சுடர் இருந்துட்டு, மல்லி நீ கத்திய வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும். நீயே தான் வந்துட்டு வாண்டடா வந்து கத்தி எடுத்துட்டு தன்னுடைய வயித்துல வந்து குத்திட்டு இருப்ப அப்படின்னு இந்த சுடர் வந்துட்டு என்னம்மா வந்துட்டு எல்லார் முன்னாடியும் வந்துட்டு ஆக்டிங் வந்து பண்ணுறாங்க. இவங்களுடைய ஆக்டிங்க்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்தாலுமே அது வந்து பத்தாது தான் போல். அந்த லெவலுக்கு வந்துட்டு ஆக்டிங் வந்து பண்ணுறாங்க. மறுபக்கம் இப்போ விஜயும் சரி கதிரேஷனும் சரி, அதாவது மல்லி உனக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ பதறி அடிச்சுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? அப்போது இந்த சுடர் இருந்துட்டு, அதாவது மல்லி உன்னுடைய வயிற்றுல குத்தியுமே அதாவது இன்னுமே உன்னுடைய உயிர் வந்து போகலையா அப்படின்னு இந்த சுடர் இருந்துட்டு ஒரு பக்கம் பதட்டத்தோட வந்து இருக்காங்க இல்லையா? ஆனால் நம்ம மல்லிக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே நடக்க விடாமல் டாக்டரும் சரி நம்ம விஜயும் சரி பார்த்துக்க தான் போகிறாங்க. மறுபக்கம் அன்னபூர்ணியமாவும் கடவுள்கிட்ட வந்து வேண்ட தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி உயிர் பிழைச்சு வந்தால் இந்த சுடரின் சுயரூபத்தை எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்த தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குதுன்னா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.